சேலரி மட்டும் வச்சு நம்மளால் பணக்காரனா ஆக முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான முழு வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம பேச போகிறோம். நான் உங்கள் மௌரியன். அதே மாதிரி நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். ஓகேங்களா, எனக்கு 19 ஏஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மந்த்லி சேலரி என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி தருவாங்க அப்படின்னா ஒரு 30K இல்லை 40K இல்லை 50K கூட வச்சுக்கோங்க. இல்லை அதோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு 1 lakh, ஓகேங்களா, 1 lakh இல்லை 3 lakh இல்லை 5 lakh கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சேலரி வாங்குகிற மக்களால் ஏன் பணக்காரனா ஆக முடியல அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது ஹை சேலரி அப்படிங்கிறது வேறு, ரியல் வெல்த் அப்படிங்கிறது வேறு. ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போது சேலரியை வச்சு நம்மளால் பணக்காரன் ஆக முடியல. ஓகே, அது ஒரு கொஷின். அதே மாதிரி ரியல் ரிச் பீப்புள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே, மணியை வச்சு எந்த மாதிரி வந்துட்டு பில் பண்ணுவாங்க அதையும் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலாம், ஓகே, அதை பற்றியும் பார்க்கலாம். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நல்ல மார்க்கெடு, நல்ல வேலைக்கு போகலாம், ஓகே, நல்லா சம்பாதிக்கலாம், லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது லைஃப் செட்டில் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி ஆகாதுங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரியல் வேர்ல்டில் நம்மளுடைய சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது உண்மை தான், சேலரி இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. பட் ஆனால் அது கூடவே எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்க ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 10K இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லோன் எடுத்துருந்தீங்கன்னா லோனை கட்டுவீங்க, இல்லை இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து பார்த்தோம்னா லீவ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போது அதுவே 30K மாறுது. 30K மாறினோடனே உங்களுடைய பிரெயின் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பைக் லோன் எடுக்கலாம், வாஷிங் மிஷின் எடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி இல்லை ஐஃபோன் எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி செலவுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டு வந்து பார்த்தோம்னா சொல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு 1 lakh வருது அப்படின்னு உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே நம்ம 1 lakh வருது, நம்ம உடனே ஹோம் லோன் போட்டுடலாம். ஓகே, ஹோம் லோன் போட்டுடலாம். அதே மாதிரி ரெண்டல் வீட்டை வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பென்சிவாக, ஓகே, இப்போ ஒரு 4,000 இருக்கும் அப்படின்னா ஒரு 10Kக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகும். அதே மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரேட் அதிகமாக வாங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால இதனுடைய ரிசல்ட்டு, அதாவது வந்து இதனுடைய வெளிப்படம் என்ன தெரியும் அப்படின்னா, இன்கம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அது கூடயே எக்ஸ்பென்சிவ் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீடம் கிடைக்காது. ஓகே, இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் பட் ஃப்ரீடம் கிடைக்காது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லட்சத்தில் சம்பாதிப்பாங்க. ஓகே, அது உண்மை தான், லட்சத்தில் நம்மளால் சம்பாதிக்க முடியும். பட் ஆனால் சம்பாதிச்ச வாட்டி, ஓகே, திடீர்னு ஒரு நாள் ஜாபை குவிட் பண்ணுற நிலைமைக்கு வருவோம். ஓகேங்களா, ஸோ ஃபயர் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பட் அந்த சமயத்தில் நம்ம பேனிக் ஆகும். ஓகே, நமக்கான வேலை ஒரே ஒரு வேலையாக தான் இருந்துச்சு. பட் அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பெர் மந்த்துக்கு ஒரு 3 lakh இல்லை 5 lakh வருது அப்படின்னா அந்த 5 lakhமே டெஸ்ட்ராய் ஆயிரும். ஓகே, அடுத்த மந்த்ல இருந்து நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிற வரைக்குமே நமக்கான அந்த ஒரு இன்கம்ங்கிறது கட் ஆஃப் ஆயிரும். ஓகே, அப்போது நம்ம வந்து நடுத்தெருவில் தான் நிற்கணும். ஓகே, அந்த பொசிஷனுக்கு வந்துடுவோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின்லி இன்கம் சோர்ஸஸாக சேலரி தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கும். ஓகேங்களா, நம்மளுடைய மிடில் கிளாஸ்க்குள்ள சேலரி தான் ஒரு மெயின்லி சோர்ஸஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு இருக்குது, பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது. அதை பற்றின தனி டீட்டெயில் நான் போடுறேன். கண்டிப்பாக அது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்டிவ் இன்கமாக நம்மளுடைய சேலரி இன்கம் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வரும். ஓகேங்களா, ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ ஒர்க் பண்ணாமையும் நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் ரிச் பீப்புள் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரிச் பீப்புளுடைய மெயின் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மணி மேலே இருக்காது. ஓகேங்களா, அதை பற்றி நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரிச் பீப்புள் மணியை வந்து பார்த்தோம்னா மெயின் ஃபோக்கஸை வைக்க மாட்டாங்க. அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா அசட்டை பில்ட் பண்ணுறது. ஓகே, அசட்டை பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்கம் சோர்ஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அசட்லேருந்து இன்கம் அலோகேஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போது அவங்க வேலை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அந்த பணம் அடுத்த பணத்தை உருவாக்குறதுக்கான வழியை வந்து பார்த்தோம்னா வழி வகுத்து கொடுக்கும். ஓகே, இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன நினைப்போம் அப்படின்னா பணம் வருது அதை அப்படியே செலவு பண்ணிடுவோம், அடுத்த மாதம் பணம் வருது அடுத்து செலவு பண்ணுவோம். ஸோ ரிச் பீப்புள் மைண்ட் செட் அப்படிங்கிறது வித்தியாசமாக வேலை செய்யும். அது எப்படி அப்படின்னா அசட்டை பில்ட் பண்ணிடுவாங்க, அசட்லேருந்து மணி வந்துட்டு இருக்கும். ஓகே, இவங்க வேலைக்கு போகணும், வேலை செஞ்சால் தான் பணம், இல்லை இது இல்லைனா இது இல்லை அப்படிங்கிற ஒரு தற்காலிகமான ஒரு தடையை வந்து பார்த்தோம்னா அது உடைக்கும். எது உடைக்கும் அப்படின்னா அசட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு பயப்பட தேவையில்ல. ஓகே, பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், பணத்தை உருவாக்கி எனக்கு எப்படி பணத்தை வேலை செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி வரும். மிடில் கிளாஸில் உள்ள ஒரு பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைமை கொடுத்து
பணத்தை வாங்குவான். டைமை கொடுத்து பணத்தை வாங்குவான் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வேலைக்கு போகிறான். அவனுடைய 8 மணி நேர உழைப்பை தன்னுடைய ஓனருக்காக கொடுத்து அதை பணமாக ஆக்குறான். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். இப்போது ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரிச் பீப்புள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய பணத்தை பணமாக்குவான். அப்படின்னு பண்ணும்போது நம்மளால் ஒரு இன்கம் கிடையாது. ஓகே, இப்போது ஒரு 10 இன்கம், ஓகே, ஒரு 10 இன்கம் வேஸ்லேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது, நம்ம வேலைக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, அந்த வேலை நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, நமக்கு தானாக பணம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு 50,000 to 1,00,000 வந்தாவே அதிகம். ஓகேங்களா? இப்போ ஒரு 5 lakhs கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது 5 lakhs வருது. அந்த 5 lakhs வச்சு அவன் அந்த மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணிடுவான். ஓகே, லோனு, இஎம்ஐ அது இதுன்னு கட்டி முடிச்சிருவான். அப்போது 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணிடுவான். ஸ்பெண்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுவான். அடுத்த இன்கம் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணணும். ரிச் பீப்புள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, 50K வச்சு 40K வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவான். அந்த 10K சேவிங்ஸ் பண்ணுவான். ஓகே, சேவிங்ஸ் மீன்ஸ் சேவிங் அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அசட்டை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பில்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஓகே, இது பில்ட் பண்ணி ஒரு 10 years லேட்டர் வரும்போது ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவன் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, அவன் கடைசியாக ஜீரோவில் தான் வந்து நிற்கணும். கடைசியாக அவன் ஒர்க்குக்கு போனால் மட்டும்தான் அவனோட இன்கம் ஜென்ரேட் ஆகும். பட் ஆனால் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் 10K மந்த்லி 10K இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அப்போது 10 years லேட்டர் வந்து பார்த்தோம்னா அது ஒரு அசட் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது மூணுலேயும் ஏதாவது ஒன்று க்ரோ பண்ணிட்டு இருந்திருப்பான். ஓகே, மூணுத்துலேயுமே க்ரோ பண்ணியிருப்பான். ஸோ மூணுத்துலேயும் க்ரோ பண்ணும்போது அவன் 10 years அடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா அவன் வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய அசட் பிஸ்னஸில் இருந்து அவனுடைய இன்கம் ஜென்ரேட் ஆகும். இன்னொரு ட்ராப் இருக்குது, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லி சொல்கிறான். ஓகேங்களா? லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னா, சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே ஐஃபோன் வாங்குறது, காரு வாங்குறது, பைக் வாங்குறது, ஹோம் லோன் வாங்குறது, ஓகே, இந்த மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் ஆன உடனே இந்த மாதிரி வேலைகளை பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்துட்டு லைபிலிட்டிக்குள்ளே தான் சேரும். இது நீங்கள் வாங்கினது எல்லாமே லைபிலிட்டிக்குள்ளே தான் சேரும். பட் ஆனால் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அசட், பிஸ்னஸ், ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மூணுத்தையும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, எந்த பணக்காரரை, எந்த ரிச் பீப்புளை எடுத்துக்கிட்டாலுமே இந்த மூணுமே பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா? மிடில் கிளாஸ்க்கு. ஸோ இது எல்லாமே டெம்பரரி ஹாப்பினஸ் தான். ஏன் அப்படின்னா, ஃபோனாக இருக்கட்டும், இல்லை கிளாத்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பைக்கு, காரு, இந்த மாதிரி லைபிலிட்டிக்குள்ளே சேர்றது எல்லாமே, இது எல்லாமே ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். பட் ஆனால் ரிச் பீப்புளுக்கு எதை பண்ணாலுமே அசட்டை பில்ட் பண்ணணும், பிஸ்னஸை பில்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த ரியல் லைஃப் ஸ்டைலுக்கும் லக்ஸுரி லைஃப் ஸ்டைலும் யார் வந்துட்டு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம ரிச்சாக ஆகிறோமா இல்லை ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா இருக்கோம். ஓகே, அது யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். வெளியே போகும்போது அவங்க தன்னுடைய ஒரு ஹேராக இருக்கட்டும், இல்லை ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஹேண்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், இல்லை வாட்சாக இருக்கட்டும், எல்லாமே காஸ்ட்லியாக போடுவாங்க. ஓகே, அது காஸ்ட்லியாக போடுறது தப்பு கிடையாது. அது யார் போடணும் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு 30,000 இல்லை 5 lakh இன்கமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் ஆனால் அதை பர்ச்சேஸ் பண்ணி நம்மளால் வெளியே, அதாவது வந்து அவுட்லுக்குக்காக நம்ம ரிச்சுன்னு சொல்லி காட்டிக்கிறதுல ஒரு ப்ரோஜனம் கிடையாது. ஒரு ட்ரூ வெல்த் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகலனாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகணும். ஓகே, அதுதான் ட்ரூ வெல்த். அதே மாதிரி நீங்கள் உங்களால் வந்துட்டு சேலரி இல்லாமல் உங்களால் சர்வே பண்ண முடியணும். ஓகே, அதுதான் நம்ம பண்ணுற ஒரு ட்ரூ வெல்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, இப்போது அசட் விசஸ் லைபிலிட்டிக்கு வரலாம். ஓகே, அசட்டும் லைபிலிட்டியிலும் ரெண்டுமே ஒரே பொருள் மெர்ஜ் ஆகும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அசட் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ என்கிட்ட ஃபோன் இருக்குது. ஓகே, இதை வச்சு நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு அசட்டு. பட் ஆனால் இதை வச்சு என்னால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல, நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைக்கிறேன் அப்படிங்கும்போது இது எனக்கு லைபிலிட்டியாக மாறிடும். ஹை இன்கம் ஸ்கில் இருக்கணும், அதே மாதிரி இன்வெஸ்டிங் இருக்கணும். ஓகேங்களா? இன்வெஸ்டிங் ப்ளஸ் வந்துட்டு ஓனர்ஷிப் இருக்கணும், ப்ளஸ் பேஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ரிச் பீப்புளாக ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்டாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் வேலை செய்யும்போது கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ரிச் ஆக முடியும். சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதை நிறுத்திட்டு உடனே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் மைண்ட் செட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். சேலரி, அதாவது வந்து ஒர்க்குக்கு போனாலுமே ஈவினிங் டைமில் நம்மளால் ஏதாவது சின்ன ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்க முடியுமா, எப்படி நம்ம இன்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கான வழியை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அது தப்புன்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ சேலரி வாங்கினாலுமே நம்மளால் அசட்டை பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது
எடுத்தோடனே ஹை க்ரோத்தாக இருக்கும், இல்லைனா பிக் லாஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மாதிரி தான் நம்முடைய பிஸ்னஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹை இன்கம் ஸ்கில், அதாவது வந்து என்ன என்ன பில்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அசெட்டாக இருக்கட்டும், இல்லை சிஸ்டமாக இருக்கட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரீடமாக இருக்கட்டும். இது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். அதே மாதிரி அதுக்கான வழியை நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக நீங்கள் தொடங்குங்க. இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு அப்படின்னு கிடையாது. இப்போது இந்த நிமிஷத்துலேருந்தே தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன்.